இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமாரா, இவரு பாரதியோட பாஸா? புரியுது மாறா. ஆதி தங்கம், நீங்க உங்களோட அப்பாவை பார்த்திருக்கீங்களா? இல்ல அத்தை, நான் பார்த்ததே இல்ல. அவனுக்கு எதுவும் தெரியாது அத்தை. எனக்கும் எங்க அம்மாக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். ஆதித்யா, வா உட்காரலாம். எனக்கு சில விஷயம் புரியுது, சில விஷயம் புரிய மாட்டேங்குது. நமக்கே எப்படி இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் யாரோட தப்பு? பொதுவா வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையும் யாரோ ஒருத்தரோட சுயநலத்தால தான் வரும். பாரதியோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் யாரோட சுயநலமா இருக்கும்? நர்ஸ், என்னங்க மெடிசன்? அக்கா, நீ ஏன்க்கா அழுற? அந்த அங்கிளுக்கு ஏதோ ஆயிடும்னு பயமா இருக்கா? அழுவாதக்கா, அவருக்கு ஒண்ணுமே ஆகாதே. டாக்டர், என்னாச்சு? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். ஏங்க, என்னங்க? இன்னும் ஒரு half an hourல கண்ணு முழிச்சிடுவாரு. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். Thank you டாக்டர். Well done. தேங்க்ஸ் டாக்டர். மாறா, கொஞ்சம் கேஷ் இருந்தா கூட. இந்தா. தமிழ் அத்தை, இங்க வாங்க. வா. இங்க பாரு, மேல கேண்டீன் இருக்கும். தம்பியை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிடு, சரியா? இந்த வாங்கிக்கோ. இந்த இத புடி, நீயும் ஏதாவது வாங்கி சாப்பிடு. சரி, வா. பாரதி, இது உங்ககிட்ட பேசலாமா இல்ல பேசக்கூடாதான்னு தெரியல. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் பேசாம போறது எனக்கு தப்பா இருக்கும்னு தோணுது. உங்களை பத்தி என்கிட்ட இவரு நிறைய சொல்லலனாலும் உங்க கடந்த கால வாழ்க்கைய பத்தி ஓரளவுக்கு தெரியும். அத வச்சு சொல்றேன், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு பாரதி. நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
ஆக்சுவலாக எனக்கு இப்போ என்ன ஆச்சு? நீங்க ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க அங்கிள். அதான் அந்த ரவுடிஸ் கிட்ட சண்டை போட்டு மயங்கி விந்துட்டீங்க. இனிமேலே நீங்க மயக்க போட்டெல்லாம் விழக்கூடாது. ம் இங்கே வா, பக்கத்தில் வா வா. ஏண்டா பெரிய மனுஷா, என்னடா ஓவரா மிரட்டுற? அம்மா, நீங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? என்னாச்சு பாரதி எனக்கு? டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறீங்க, அதான் இப்படி அடிக்கடி மயக்கம் வருதுன்னு டாக்டர் சொன்னாரு. மெடிசின்ஸ் கரெக்டா சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னாரு. பொய் சொல்லாதீங்க. சாப்பிடாம தூங்காம இருக்கிறதுனால பிரச்சனை வரும் தான். ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்லையே. ரொம்ப நேரமா நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க பாரதி.